எப்படி லா ப்ரொஃபஷன்லயும் டைம் மேனேஜ்மெண்ட் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கறதெல்லாம். டைம் மேனேஜ்மெண்ட் அதே மாதிரி ஜேசியோட இதுல பார்த்தா நிறைய லாம் ஐடிஸ் எல்ஓஐடிஸ் எல்லாம் வந்து டைம் மேனேஜ்மெண்ட்ல இருக்கிறதுலே ஒரு செட் ஆஃப் பேசிக் டாபிக்ஸ் டைம் மேனேஜ்மெண்ட் ஒன் ஆஃப் த டாபிக். ஸோ அதுல என்ன புதுசா ஐ கேன் ஆட் டு இட் ஆர் நான் படிச்சு தெரிஞ்சுக்கிட்ட வேல்யூஸ், ப்ராக்டிஸ் பண்ற வேல்யூஸ் அதை வந்து ஷேர் பண்ணலாங்கிற ஒரு இதுலதான் டிசைன்ல ஐ மேட் திஸ். ஸோ பிஃபோர் ஐ ஸ்டார்ட் ஐ லைக் டு நோ நம்மளோட நான் சொன்ன மாதிரி எல்ஓஐடிஸ் இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் நிறைய அட்டன் பண்ணிருப்போம். கண்டிப்பா ஜேசி பீப்புள் டைம் மேனேஜ்மெண்ட் ஐடி ப்ரோக்ராம் அட்டன் பண்ணாம இருந்திருக்க மாட்டோம். அதுல யாராவது கொஞ்சம் பேர் இஃப் யூ கேன் ஷேர் வாட் எவர் யூ நோ அபவுட் டைம் மேனேஜ்மெண்ட் ஆர் வாட் யூ லேர்ன் பிஃபோர், இதுக்கு முன்னாடி நீங்க கத்துக்கிட்டது டைம் மேனேஜ்மெண்ட் பத்தி, அதுல இருந்து ஐ லைக் டு கண்டினியூ. ஸோ யாராவது ஆன்சர் பண்ணலாம். இஃப் யூ ஆர் நாட் ஆடியோ கிளியரா இல்லைன்னா நீங்க சாட்ல கூட ஆன்சர் பண்ணலாம். மேம் நம்ம நிறைய டைம் வேஸ்ட் பண்றோம் அப்படின்னு. நிறைய டைம் வேஸ்ட் பண்ணாம ப்ராப்பரா மேனேஜ் பண்றது டைம் மேனேஜ்மெண்ட். அதுதானே மேம் சொன்னீங்க? உங்க வாய்ஸ் நடுவுல பிரேக் ஆயிடுச்சு. ஆமா, நிறைய டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம ப்ராப்பரா டைம் மேனேஜ் பண்ணணும் அப்படின்னு கொடுத்தாங்க. மேனேஜ்மெண்ட் ஓகே மேம், தேங்க்யூ. எனிவன் வேற யாராவது கேன் யூ ஆட் டு மேம் சொன்ன மாதிரி டைம் மேனேஜ்மெண்ட்? anyone can raise simple கூட we can answer. Management is time investment. Time management is time investment. Yes madam, yes. Okay. எதனால சார் டைம் மேனேஜ்மெண்ட் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் நினைக்கிறீங்க? நீங்க பிசினஸ் மேனா? லைக் உங்க ப்ரொஃபஷன்? நான் வொர்க் பண்றேன். ஓகே, சோ எதனால இன்வெஸ்ட்மென்ட்னு நினைக்கிறீங்க? பிகாஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் ஆப்வியஸ்லி a big word. அதனால ஏன் டைம் மேனேஜ் பண்றது வந்து இன்வெஸ்ட்மென்ட்னு நினைக்கிறீங்க? அதுல இருந்து நமக்கு ரிட்டர்ன்ஸ் ஏதாவது வரணும்ல. நம்ம ஒரு செலவு பண்றோம் அப்படின்னா அதுல இருந்து ரிட்டர்ன்ஸ் வரணும்ல. ட்ரூ. சோ டைம் நீங்க ஸ்பெண்ட் பண்றதுக்கான ரிட்டர்ன்ஸ் வரணுங்கிறதுனால இன்வெஸ்ட்மென்ட்னு கால் பண்றீங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஓகே, சோ ஐல் கண்டினியூ. ரெண்டு பேர் சொன்ன ஆன்சர் ஒன்னு வந்து டைம் வேஸ்ட் அதிகமா பண்ணாம அதை ப்ராப்பரா மேனேஜ் பண்றதுக்காக டைம் மேனேஜ்மெண்ட் இம்பார்ட்டன்ட் மேம் சொன்னாங்க. சார் வந்து டைம் மேனேஜ்மெண்ட் இஸ் இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லியிருக்காங்க. I think Brian Tracyங்கிற person வந்து you all know, if not he is one of the leading trainers மாதிரி. அவங்க வந்து ஒரு 20 years டைம் மேனேஜ்மெண்ட்ன்ற டாபிக்ல மட்டுமே அவங்களோட லைஃப வச்சு ரிசர்ச் பண்ணிருக்காங்க. அந்த ரிசர்ச் பண்ண விஷயங்களை அவங்களோட லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணி அது பிராக்டிக்கலா எந்தெந்த டெக்னிக்ஸ் வந்து டூல்ஸ் வந்து டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒர்க் ஆகும் அப்படிங்கறத வந்து அவர் பல புக்ஸ்ல சொல்லியிருக்காரு. சோ அதுல வந்து நிறைய கான்செப்ட்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் அவர் சொல்லியிருக்காரு. அதுல ஒன் ஆஃப் த கான்செப்ட் வந்து ஒரு ஷார்ட்டா சொல்லணும் அப்படின்னா ஈட் தட் ஃப்ராக்ன்றதுதான் வந்து அவரோட ஒரு பெஞ்ச்மார்க் கான்செப்ட்ன்ற மாதிரி சொல்லலாம். இந்த ஈட் தட் ஃப்ராக் போறதுக்கு முன்னாடி அவரோட பிரைமரி ஐடியா என்னங்கிறத வச்சு பார்த்தா ஏன் இவரோட ஐடியாவை டைம் மேனேஜ்மெண்ட்ல ஃபாலோ பண்றது வந்து ஒரு பெட்டர் ஐடியாவா இருக்குங்கிறதையும் நான் சொல்றேன். ஏன்னா as I told before, he has implemented various time management techniques and tools in his own life. அவரு வேற யார்கிட்ட இருந்தெல்லாம் கத்துக்கிட்டாரோ அந்த ஐடியாஸ் எல்லாம் அவர் ஜஸ்ட் அப்படியே அது வந்து அடுத்து சொல்லாம அதை அவர் லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணி சொல்லியிருக்காரு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அவரோட ஏர்லி லைஃப் பார்த்தோம்னா அவர் வந்து ஒரு பீரியட் ஆஃப் டைம் வந்து 20 டிஃப்ரெண்ட் ஜாப்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஆஸ் அ லேபர், ஆஸ் அ சேல்ஸ் பர்சன், ஆஸ் அ என்ன சொல்றது கம்பெனி எம்ப்ளாயி, அந்த மாதிரி செவரல் கம்பெனிஸ்ல ஒர்க் பண்ணிருக்காரு. பிசினஸும் ஸ்டார்ட் பண்ணி அது ஃபெயில் ஆகி திருப்பி வேற பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி இந்த மாதிரி பல விஷயங்கள் அவர் வந்து அவரோட யங் ஏஜ்ல பண்ணிருக்காரு. இதுல
இவ்ளோ எக்ஸ்பீரியன்ஸ்ல அவர் வந்து பல லாங்குவேஜஸும் கத்துக்கிட்டுதான் ஒரு ஸ்பீக்கரா ட்ரெயினரா மாறுறாரு. இப்போ கரண்டா நான் சொன்ன மாதிரி அவர் ஒரு லீடிங் ட்ரெயினர்னு சொன்னேன். மோர் தென் 20,000 பீப்புள் அவர் ஒரு ட்ரைனிங்னு கொடுத்தா அதுல வந்து 20,000 பீப்புளுக்கு மேல ஆடியன்ஸ் இருப்பாங்க மினிமம். அவ்வளோ ஒரு லீடிங்கான ட்ரெயினர் பொசிஷன்ல அவர் இருக்காரு. இதுக்கான ஒரு சிம்பிள் ட்ரூத் ஆர் வந்து ஒரு சிம்பிளான ஐடியா அப்படின்னு அவர் சொல்ற விஷயம் வந்து லேர்ன் ஃப்ரம் த எக்ஸ்பர்ட்ஸ். அவர் பண்ண விஷயத்தையும் தான் சொல்றாரு. லேர்ன் ஃப்ரம் த எக்ஸ்பர்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் அவரோட லைஃப்லயே வந்து அவர் சேல்ஸ்மேனா இருந்தப்போ வாட் டு சே சேல்ஸ் அவருக்கு மேல அவர் வந்து சேல்ஸ்மேனா இருந்தப்போ அவருக்கு மேல இருக்க சேல்ஸ் மேனேஜர், அவரோட டிபார்ட்மெண்ட்ல இருக்க மேனேஜர்ஸ், இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, அவங்க அந்த பொசிஷன்ல இருக்கிறதுக்கு என்ன ஒர்க் பண்றாங்க அப்படிங்கறத பார்த்து கத்துக்கிட்டு அத வந்து அவர் லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணி அவர் இந்த பொசிஷன் வந்திருக்காரு. இதுதான் வந்து அவர் ஒரு சிம்பிளான விஷயமா சொல்றாரு, லேர்ன் ஃப்ரம் த எக்ஸ்பர்ட்ஸ். இது வந்து பேசிக்கா நம்ம எல்லாருக்குமே வந்து கொடுக்கப்படுற அட்வைஸ் தான். ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ்டா இருக்கவங்கள பார்த்து அவங்க என்ன பண்றாங்கன்னு தெரிஞ்சு பண்றது. வெரி பேசிக் ப்ராசஸ் ஆஃப் லேர்னிங் அண்ட் சிம்பிளஸ்ட் ட்ரூத் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் அஸ் நோ. பட் இத வந்து நம்ம பண்றோமா அப்படின்னா நிறைய இடத்துல we have different barriers for that. நம்மளோட ப்ரைட், நம்மளோட ஈகோ, நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம் தான், இதை என்ன நம்ம போய் கத்துக்கிறது அப்படிங்கிற இந்த குட்டி குட்டி பேரியர்ஸ்னால, பட் which plays an important role. இந்த பேரியர்ஸ்னால நம்ம வந்து அந்த லேர்ன் ஃப்ரம் எக்ஸ்பர்ட்ஸ்ங்கிற விஷயத்துக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது கிடையாது. பட் ஆஸ் அ ஒரு லேபரா ஒரு பல வருஷம் ஒர்க் பண்ணி அப்புறம் ஒரு சேல்ஸ்மேன் ஆகி, அந்த சேல்ஸ்மேன் ஆகி ஒரு 2 இயர்ஸ்லயே அவர் சேல்ஸ் மேனேஜர் ஆகிட்டாருன்ற வரைக்கும் அவரோட லைஃப் ஸ்டோரி இருக்கு. இவ்வளோ பண்ணி இப்போ ஒரு லீடிங் ட்ரெயினரா இருக்கிறதுக்கு அவர் யூஸ் பண்ண ஒரே ஒரு விஷயம் வந்து லேர்ன் ஃப்ரம் த எக்ஸ்பர்ட்ஸ் தான். சோ இதுல டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, eat that frog na, as I told, is his benchmark technique is eat that frog. ஃப்ராக்னு இங்க எதை கால் பண்றாரு அப்படின்னா, நமக்கு வந்து பல வேலைகள் இருக்கும். பேசிக்கா நம்ம டைம் மேனேஜ்மெண்ட் எதுக்கு அது அந்த ஸ்கில்ல இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறோம்னா, நமக்கு டிஃப்ரெண்ட் டாஸ்க்ஸ் இருக்கும். லைக் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து பெரிய டாஸ்க்ஸும் இருக்கும். ஒரு லாங் பீரியட் ஆஃப் டைம் கம்ப்ளீட் பண்ற வரைக்கும் டாஸ்க்ஸ் இருக்கும். இந்த எல்லா டாஸ்க்ஸுமே ஃப்ராக்னு தான் கால் பண்றாங்க. அட் த சேம் டைம் எக்ஸாக்டா எது ஃப்ராக்னு பார்த்தோம்னா, நம்மளோட ரொம்ப பெரிய கஷ்டமான ஒரு விஷயத்த வந்து அக்லியஸ்ட் ஃப்ராக்னு கால் பண்றாங்க. ஏன் வந்து அது அக்லியஸ்ட் ஃப்ராக் ஆர் வந்து ஹார்டஸ்ட் ஃப்ராக் டு கன்சியூம்னு கால் பண்றாங்கன்னா, அந்த இம்பார்ட்டன்ட் ஆர் த மோஸ்ட் பிக்கஸ்ட் டாஸ்க் தான் நம்ம எப்பவுமே ஃபர்ஸ்ட் முடிக்காம ப்ரோக்ராஸ்டினேட் பண்ணுவோம். சோ நம்ம என்ன பிளான் பண்ணுவோம் அப்படின்னா, சின்ன சின்ன விஷயங்களை ஃபர்ஸ்ட் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் அந்த பெருசா இருக்க டாஸ்க முடிக்கலாங்கிறது தான் பேசிக்கா நம்மளோட ஐடியாவா இருக்கும். பட் ஆனா இந்த ஈட் தட் ஃப்ராகோட ரூல் படி பிக்கெஸ்ட் அண்ட் இம்பார்ட்டன்ட் டாஸ்க் எதுவா இருக்கோ அதை தான் ஃபர்ஸ்ட் நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். சோ தட் நம்மளோட சார் சொன்ன மாதிரி டைம் மேனேஜ்மெண்ட் வந்து டைம் இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்றாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் ஏன்னா நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்றோம்னா நமக்கு ரிட்டர்ன்ஸ் வேணுங்கிறது. சோ ரிசல்ட் கிடைக்காத ஆர் கொஞ்சமா ரிசல்ட் கிடைக்கிற சின்ன சின்ன டாஸ்க்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டே இருக்கிறத தாண்டி ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு, ஒரு பெரிய விஷயம் இருக்கு, அதோட கான்சிக்வன்சஸ் ரொம்பவே வாட் டு சே ஃப்ரூட்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா அந்த டாஸ்க ப்ரோக்ராஸ்டினேட் பண்ணாம ஃபர்ஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஈட் தட் ஃப்ராகோட ஃபர்ஸ்ட் ரூல். சோ இந்த ஈட் தட் ஃப்ராக்ல வந்து இதோட ஃபர்ஸ்ட் ரூல். செகண்ட் ரூல் வந்து அதே நான் சொன்ன மாதிரி அந்த பிக்கஸ்ட் டாஸ்க ப்ரோக்ராஸ்டினேட் பண்ணிட்டு இல்லாம அதை ஸ்டார்ட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணணும். சோ டைம் மேனேஜ்மெண்ட்ல நம்ம இன்னொரு விஷயம் பேசிக்கா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது அப்படின்னு பார்த்தா, நம்ம ஒரு விஷயத்த எப்ப முடிக்கிறோம் அப்படிங்கறத வந்து அப்படிங்கறத மேனேஜ் பண்ணணும் அப்படின்னு நினைப்போம். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வீக்கெண்டுக்குள்ள எனக்கு இந்த ஒர்க் முடியணும் அப்படின்னா அதோட டெட்லைனை தான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்ப்போம். பட் ஆக்சுவலி டைம் மேனேஜ்மெண்ட்ல நம்ம எல்லாருமே சப்கான்சியஸா ஆர் லைக் வாட் டு சே டெய்லி லைஃப்ல ஃபேஸ் பண்ற ப்ராப்ளம் என்னன்னா, ரிகக்னைஸ் பண்ணாத ப்ராப்ளம் என்னன்னா, நம்ம ஸ்டார்ட் பண்ணாததே ஆக்சுவலி ஒரு ப்ராப்ளம் தான். நம்ம வந்து அந்த பெரிய டாஸ்க இம்பார்ட்டன்டான டாஸ்க ஸ்டார்ட் பண்ணாம ப்ரோக்ராஸ்டினேட் பண்றதுங்கிறதா ப்ராப்ளம். சோ வந்து
டைம் மேனேஜ்மெண்ட்ல நம்ம எண்ட் பண்றதுதான் ப்ராப்ளம்னு நினைச்சிட்டு இருக்கோம். பட் பேசிக்கலி நம்ம ஸ்டார்ட் பண்ணாம இருக்கதா ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம். ஸோ what I'm trying to tell is, when you start your important task, whatever happens, obviously you're going to end it. நம்ம வந்து அந்த ஸ்டார்ட் பண்ணாம ப்ரோக்ராஸ்டினேட் பண்ணதான் அந்த ஆக்டிவிட்டி நமக்கு தள்ளி போயிட்டே இருக்கும். அந்த டெட்லைனையும் கிராஸ் பண்ணி அது பில்டப் ஆயிட்டே போறது. ஸோ செகண்ட் ரூல் ஆஃப் eat that frog is, நம்ம வந்து ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணாம அதை அப்படியே வச்சுட்டு இல்லாம அந்த டாஸ்க வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணணுங்கிறது தான். ஸோ ஆக்சுவலி இந்த eat that frogல வந்து பிரையன் ட்ரேசி அவர் வந்து சொல்றது 21 ஸ்டெப்ஸ் இருக்கு ஃபார் ப்ரோக்ராஸ்டினேட்டிங். ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்ஸ் அவர் சொல்றது வந்து செட் த டேபிள். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஒரு டின்னர் அரேஞ்ச் பண்றோம், ஒரு ஃபேமிலி கெட் டுகெதர் ஆர் ஒரு அஃபிஷியல் மீட்டிங், இதுக்கெல்லாம் வந்து டின்னர் அரேஞ்ச் பண்றோம்னா நம்ம ரேண்டமா போய் ஃபர்ஸ்ட் ஃபுட்டை சர்வ் பண்றது கிடையாது. ஒரு எல்லா ஃபுட்டையும் ஓபன் பண்ணி வச்சுட்டு சர்வ் பண்றது கிடையாது. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டேபிளை அழகா செட் பண்ணுவோம். டேபிள் கிளாத் போட்டு ஒரு டெக்கரேஷனுக்கு சில ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சு ஃபிளவர் வாஸ் அந்த மாதிரி வச்சுட்டு அப்புறம் பிளேட்டை செட் பண்ணுவோம். பிளேட்டுக்கு அப்புறம் சைட்ல அந்த கட்லரிஸை செட் பண்ணுவோம். இது எல்லாமே பண்ணாதான் அந்த டின்னர் வந்து அழகா இருக்கும். ப்ராப்பரா அதை எடுத்துட்டும் போக முடியும். அந்த ஆம்பியன்ஸும் நல்லா இருக்கும். ஸோ இந்த சேம் வே டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கும் நம்ம வந்து சரி ஒரு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் முடிச்சிட்டோம் அப்படின்னு மேனேஜ் பண்ணாம ப்ராப்பரா ஸ்ட்ரக்சர் பண்ணி மேனேஜ் பண்ணா வில் பி ஏபிள் டு கம்ப்ளீட் த இம்பார்ட்டன்ட் டாஸ்க். ஸோ அதுக்கான ஃபர்ஸ்ட் ரூல் தான் வந்து செட் த டேபிள்னு தே கால் இட். அதுக்கு வந்து ஐட் லைக் டு கோட் ஒரு ஃபேமஸ் கோட் தான், நெப்போலியன் சொன்ன கோட். There is one quality that one must possess to win, and that is definiteness of purpose, the knowledge of what one wants and a burning desire to achieve it. So இதோட க்ரக்ஸ் என்னன்னா, நம்ம இப்போ எந்த ஒரு வேலையை ஸ்டார்ட் பண்ணாலும் அது சக்சஸ்ஃபுல்லா முடிக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் அதுக்கு ஒரு பர்பஸ் இல்லைன்னா அந்த வேலையை வந்து நம்ம கண்டினியூ பண்ண மாட்டோம். இப்போ நான் ஒரு மீட்டிங் அட்டென்ட் பண்றேன் அப்படின்னா அதுல இருந்து எனக்கு ஒரு பர்பஸ் இருக்கணும். அந்த மீட்டிங் அட்டென்ட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பர்பஸ் இருக்கணும். அந்த மீட்டிங் அட்டென்ட் பண்ணா எனக்கு என்ன கான்சிக்வன்ஸ், எனக்கு என்ன ரிசல்ட் இருக்குங்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சிருக்கணும். ஈவன் தோ அதோட எக்ஸாக்ட் ரிசல்ட் தெரியலனாலும், ஃபார் எக்ஸாம்பிள் அதோட பைலட் ஃபேக்கல்டி யாருன்னு நான் பாக்குறேன், என்னோட எல்ஓல இருந்து நடத்துறாங்க அப்படின்னா அதை அட்டென்ட் பண்றதுக்கான பர்பஸ் எனக்கு இருக்கு. அதோட ரிசல்ட் என்னவா இருக்கும்னு என்னால கெஸ் பண்ண முடியுது. ஸோ அந்த பர்பஸ் டெஃபினட்டா தெரியறதுனால ஐ கோ அண்ட் அட்டெண்ட் த ட்ரைனிங் ப்ரோக்ராம். இந்த சேம் வே டைம் மேனேஜ்மெண்ட் பண்றப்போ கிளாரிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். another fact I'd like to state here is வேர்ல்ட் வைடே பார்த்தாலே 3% of the adults தான், லைக் வாட் டு சே, இவ்ளோ இதுல 3% of the adults only they have very clear goals in the sense time manage பண்ற goals. அந்த கிளாரிட்டிங்கிறது 3% தவிர அந்த 97% of the peopleக்கு அந்த மேனேஜ் பண்ணல கிளாரிட்டியே இல்ல. பிளஸ் அந்த டாஸ்க், நம்ம என்ன டாஸ்க் பண்ண போறோம், அந்த டாஸ்கோட பர்பஸ் என்ன, டெஃபினட்டா இருக்கா அந்த பர்பஸ் அப்படிங்கிற கிளாரிட்டியுமே அவங்களுக்கு கிடையாது. சோ இதுக்கான ரீசன் என்னன்னா நம்ம வந்து அந்த ப்ரேயர் பிளானிங் கிடையாது. அதனாலதான் அந்த ஒரு நம்ம என்ன டாஸ்க் பண்ண போறோம் பண்ணல அப்படிங்கறதோட கிளாரிட்டி இல்லாம இருக்கதும் அதனாலதான். அண்ட் வை கிளாரிட்டி அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும் இந்த இடத்துல. ஏன்னா எல்லா டாஸ்க்குமே வந்து பிளான் பண்ணி பண்ண முடியும் அப்படின்னு கிடையாது. ரேண்டமாவும் நமக்கு சில ஆக்டிவிட்டிஸ் திடீர்னு பாப்அப் ஆகும். அதை வந்து நம்ம முன்னாடியே பிளான் பண்ணி பண்ண முடியாது. ஸோ வை கிளாரிட்டி அப்படின்னு கேட்டா, கிளாரிட்டியோட ஒரு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணி பண்ற பீப்புள் வந்து 3 to 4 times they are doing it faster than people who just start randomly. நம்ம ரேண்டமா ஒர்க் ஸ்டார்ட் பண்ணி முடிக்கிறதுக்கு எடுத்துக்கிற டைமை விட 3 to 4% ஃபாஸ்டா அந்த டாஸ்க பத்தின டீடைல்ஸ் எல்லாமே முன்னாடியே தெரிஞ்சவங்க வந்து ஃபாஸ்டா பண்றாங்க. ஸோ ஆப்வியஸ்லி நமக்கு வாட் இஸ் குட் ஃபார் அஸ் இஸ் ஹேவிங் கிளாரிட்டிங்கிறது வந்து இட்ஸ் வெரி கிளியர் ஹியர். இது வந்து ப்ரீவியஸாவே நமக்கு இந்த ஐடியா இருக்கும். நம்ம வந்து நம்ம வேலையில கிளியரா இருந்தா நம்ம அதை பண்ண முடியுங்கிறது நமக்கு தெரியும். பட் வி டோன்ட் டேக் த எஃபர்ட்ஸ் டு டூ தட். அந்த எஃபர்ட்ஸ்ங்கிறது வந்து when we keep our mindset
டு கிரியேட் அன் எஃபர்ட், அப்போதான் நமக்கு அந்த கிளாரிட்டி வரும். அண்ட் ஏன் இந்த கிளாரிட்டி இல்லாதப்பதான், ஆல்ரெடி ஐ டோல்ட் அபவுட் ப்ரோக்ராஸ்டினேஷன். ஒரு பெரிய இம்பார்ட்டன்ட் டாஸ்க் இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம மைண்ட் வந்து அதை ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராஸ்டினேட் பண்ணதான் ட்ரை பண்ணும். ஏன் ப்ரோக்ராஸ்டினேஷன் அந்த இடத்துல உள்ள வருது அப்படின்னா, அதுக்கும் அகெயின் லேக் ஆஃப் கிளாரிட்டி தான் ரீசன். அந்த ஒரு வேக்னஸ் இருக்கும், அந்த வேலையை பத்தின ஒரு தெளிவு இருக்காது, கன்ஃபியூஸ்டாவே இருக்கும். இந்த வேலையை இப்படிதான் பண்ணணுமா பண்ணக்கூடாதான்னு தெளிவா இல்லாதப்போ ஆட்டோமேட்டிக்லி கன்ஃபியூஷன் கம்ஸ் இன். ஸோ வென் கன்ஃபியூஷன் கம்ஸ் இன், our mind, first thing, it gets diverted and the next thing it does is procrastination. So that is why clarity is important. So clarity வரத்துக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி பேசிக்கான அந்த டு டூ லிஸ்ட் தான். பட் அந்த டு டூ லிஸ்ட்ங்கிறது வந்து நம்ம எல்லாருக்குமே பண்ண தெரியும். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு 24 hours இருக்குன்னா, அந்த 24 hours நான் என்ன பண்ண போறேன், என்ன ஒர்க் எனக்கு இருக்குங்கிறத வந்து நான் ஃபர்ஸ்ட் நாளே ஒரு 10 minutes before I go to sleep or before I complete my work வந்து ஒரு பிளான் பண்ணிட்டேன் அப்படின்னா, அந்த 24 hours நான் என்ன பண்ண போறேங்கிறது வந்து ப்ராப்பரா நடக்கும். இதுதான் டு டூ லிஸ்ட், இதுதான் பண்ணணுங்கிறது வந்து நம்ம பல டைம் மேனேஜ்மெண்ட் ஐடிஸ்ல நம்ம தெரிஞ்சுட்டு இருப்போம். பட் ஏன் வந்து இந்த திங்க் ஆன் பேப்பருங்கிற ரூல் இவ்வளவு எஃபெக்டிவா இருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு கிளாரிட்டி தான் நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். பிகாஸ் அந்த ஐடியா ஏன் எஃபெக்டிவா இருக்குன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அட்லீஸ்ட் நம்ம வந்து அந்த ஐடியாவை ஃபாலோ பண்ண ஆரம்பிப்போம்ல. அதனால வை திங்க் ஆன் பேப்பர் அப்படின்னா, நம்ம பேப்பர்ல அந்த டாஸ்க்ஸ் எழுதுறப்போ நம்ம மைண்ட்ல வெறும் விஷா ஆர் வெறும் ஒரு ஃபேண்டசியா, ஏன்னா மைண்ட்ல இருக்குங்கிற விஷயம் வந்து அது ரியல் கிடையாது, நம்ம மைண்டுக்குள்ளதான் இருக்கு. சோ எப்ப வேணாலும் அது ஆசிலேட் ஆகலாம், டைவர்ட் ஆகலாம். டைவர்ட் ஆகுறப்போ அந்த ப்ரோக்ராஸ்டினேஷன் உள்ள வரும். அது மைண்ட்ல இருக்குங்கிறப்ப அது வந்து ஒரு இமேஜினரி விஷயமா, ஒரு வெறும் இட்ஸ் ஜஸ்ட் அ விஷ், அவ்வளவுதான். அதுக்கு மேல அதுக்கு ஒரு லைஃப் இல்ல. ஆனா அதே அந்த ஆக்டிவிட்டிய டாஸ்க நம்ம வந்து பேப்பர்ல எழுதுறப்போ we are giving life to it. ஏன்னா பேப்பருங்கிறது வந்து இட்ஸ் a மெட்டீரியல், நமக்கு it doesn't have life, பட் ஆனா இட் இஸ் ரியல் வேர்ல்டுக்குள்ள சர்வைவ் ஆகுது பேப்பர். அதே மாதிரி பென்னும் வந்து அது ஒரு மெட்டீரியல். இப்போ நம்ம அதை வச்சு நம்ம அந்த டாஸ்க எழுதுறப்போ நம்மளோட டாஸ்க்கு நம்ம லைஃப் கொடுக்குறோம். தட் இஸ் வை திங்கிங் ஆன் பேப்பர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் தட் இஸ் வை இட் இஸ் எஃபெக்டிவ் ஆல்சோ. ஐ ஹோப் அந்த வாட் இஸ் சே மைண்ட்ல இருந்து பேப்பருக்கு கன்வே ஆகுற விஷயத்தோட இம்பார்ட்டன்ஸ் புரியுதுன்னு நினைக்கிறேன். அதுதான் வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஃபார்முலா அப்படின்னு. It is actually proven. Thinking on paper is the most powerful formula in time management. இது வந்து as I told, clarity இருந்தா எப்படி 3 to 4 times faster-ஆ ஒர்க் பண்றோமோ அதே மாதிரி திங்கிங் ஆன் பேப்பர் எழுதி நம்ம அந்த டாஸ்க்கு லைஃப் கொடுத்து கண்டினியூ பண்ணா அது வந்து இட்ஸ் அகெயின் அட் தி சேம் டைம் 3 to 4 times நம்ம அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்றதுக்கான சான்சஸ் வந்து ஹையா இருக்கு. சோ இது திங்கிங் ஆன் பேப்பருக்கும் இதுக்கும் ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. நம்ம டு டூ லிஸ்ட் போடுறதுக்கு எப்படி நம்ம ஒரு ஃபார்மேட் வச்சிருக்கோமோ அதே மாதிரி திங்கிங் ஆன் பேப்பருக்கும் நம்ம there's a format. The first step is decide exactly what you want. இப்போ நான் சொன்ன மாதிரி நம்ம மைண்ட்ல இருக்க விஷயத்துக்கு லைஃப் கொடுத்து அதை பேப்பர்ல எழுத போறோம். ஸோ இஃப் வி ஆர் கிவிங் இட் லைஃப், அதை எக்ஸாக்டா அதை நம்ம பண்ண போறோமா இல்லையா அப்படிங்கிறது தெரியாம அந்த விஷயத்துக்கு நம்ம லைஃப் கொடுக்க கூடாது. அந்த விஷயத்தோட இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சு நம்ம லைஃப் கொடுக்கணுங்கிறதுனால நமக்கு என்ன அடுத்த நாள் தேவை, எக்ஸாக்டா நம்ம வாட் டு வி வாண்ட் ஃப்ரம் த நெக்ஸ்ட் டே அப்படிங்கறத டிசைட் பண்ணிட்டு அதை வந்து மைண்ட்ல கிளியர் ஆக்கிட்டு அதுக்கப்புறம் எழுதணும். ஃபார் எக்ஸாம்பிள், அகெயின் த சேல்ஸ்மேன் எக்ஸாம்பிள். இப்ப நான் ஒரு சேல்ஸ்மேனா இருக்கேன்னா எனக்கு வந்து அடுத்த நாளைக்கு பல வேலைகள் இருக்கும். ஒரு லிஸ்ட் ஆஃப் 10 ஒர்க்ஸ் இருக்கு அப்படின்னா எனக்கு அந்த 10 ஒர்க்ஸ்ல ஒரு கிளாரிட்டி இல்ல. நான் வந்து எந்த ஒர்க்கை ஃபர்ஸ்ட் பண்ணணும், செகண்ட் முடிக்கணும், இதுல இந்த 10 ஒர்க்ல வந்து எது இம்பார்ட்டன்டான ஒர்க், எது லீஸ்ட் இம்பார்ட்டன்டான ஒர்க்ங்கிற கிளாரிட்டி எனக்கு இல்ல ஆஸ் அ சேல்ஸ்மேன். So அப்ப what they suggest to do is you can sit with your manager or like the next person who's above you. உங்களுக்கு work assign பண்ண பர்சனோட உட்கார்ந்து, it will not take more than 5 minutes. நம்ம உட்கார்ந்து
சார் இந்த லிஸ்ட் ஆஃப் வேலை எனக்கு இருக்கு, இதுல வந்துட்டு எது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், எது லீஸ்ட் இம்பார்ட்டன்ட், எதை வந்து நான் ஃபர்ஸ்ட் நாளைக்கு கம்ப்ளீட் பண்ணக்கூடாது. இதை வந்து நம்ம இப்படி இல்லாம when we talk to them and ask for our priority, அந்த ஒர்க்கை பத்தின கிளாரிட்டியை வாங்கிக்கிட்டா we can prioritize எது இம்பார்ட்டன்ட், எது நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு prioritize பண்ணிட்டா then we will know what we exactly want from the next day. So then we can convert the tasks to paper. On paperல we can, when we put it, it obviously becomes alive, so that we'll be able to complete it next. Another thing is, as I told, நம்ம வந்து small tasks தான் வந்து first complete பண்ண நினைப்போம், important tasks வந்து procrastinate பண்ணுவோம். இது வந்து ஒரு ரொம்ப ஒரு ஃபேமஸான கோட். I hope most of you know here. One of the very worst uses of time is to do something very well that need not be done at all. டைமோட இருக்கிறதுலே worst யூஸ் என்னன்னா, ஒரு என்ன சொல்றது, பண்ண வேண்டிய அந்த வேலையை பண்றதுக்கு தேவையே இல்லாம இருக்கும், ஆனா அந்த வேலைய ரொம்ப அழகா, ரொம்ப எப்படி சொல்றது, ஃபுல் எஃபர்ட் போட்டு அந்த வேலையை தான் நம்ம ஃபர்ஸ்ட் முடிப்போம். இதுதான் வந்து இருக்கிறதுலே நம்ம டைமை எப்படி வேர்ஸ்டா யூஸ் பண்ண முடியும்னா இப்படி பண்ணா வேர்ஸ்டா யூஸ் பண்ண முடியும். மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் த ஹார்ட் ட்ரூத், த பிட்டர் ட்ரூத் இஸ் தட்ஸ் வாட் வி டூ. நம்ம வந்து ஸ்மாலஸ்ட் டாஸ்க தான் வந்து ஃபர்ஸ்ட் பிளஸ் ஃபுல் எஃபர்ட் போட்டு கம்ப்ளீட் பண்ணுவோம். இது வந்து எதனாலனா, நம்ம வந்து ஒரு நமக்கு வந்து என்ன பண்ண போறோம்ன்ற ஐடியா இருக்கு, பட் ஆனா அத வந்து எப்ப பண்ணணும், அதே மாதிரி அந்த விஷயத்த பண்ணி முடிக்கிறதுக்கான டெட்லைன், இது எல்லாமே நமக்கு அந்த கிளாரிட்டி இல்லாததுனாலதான் அந்த ஒர்க், பண்ணவே தேவையில்லாத ஒர்க்கை நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்து முடிக்கிறோம். As I talked about deadline, the next step of thinking on paper is setting a deadline. This will be the last step. இந்த டெட்லைன் வந்து ஏன் நெசசரி அப்படின்னா, நம்ம வந்து as I told, ஒர்க்க ஸ்டார்ட் பண்றது, நம்ம வந்து எப்பவுமே ஒர்க்க முடிக்கிறத பத்தி தான் நினைச்சிட்டு இருப்போம், அந்த ஒர்க்க முடிச்சுட்டா அந்த டாஸ்க் முடிஞ்சிருச்சு அப்படின்னு. பட் ஆனா the problem is where we start. நம்ம ஸ்டார்ட் பண்றதுக்கு தள்ளி தள்ளி போடதான் அந்த ஒர்க் ப்ரெஷரா மாறுது, அதை நம்ம முடிக்காம அந்த டைம் மேனேஜ்மெண்ட் இஷ்யூ உள்ள வருது. சோ இத ஸ்டார்ட் பண்றதுக்கான மோட்டிவேஷனே ஆக்சுவலா டெட்லைன் தான். சோ நம்ம ஒரு டெட்லைன் இல்லாம ஒர்க் பண்றப்போ நம்ம ஸ்டார்ட்டே பண்ண மாட்டோம், ஏன்னா வில் ஹேவ் டைம் இஸ் இன்ஃபைனைட் இல்லையா. சோ அதனால நம்ம வந்து டைம் இருக்குன்னு போஸ்ட்போன் பண்ணிட்டே தான் இருப்போம். ஆப்வியஸ்லி வி ஆல் டூ தட். சோ த பேசிக் திங் ஃபார் டு ரெக்டிஃபை திஸ் ப்ராப்ளம், அதாவது டாஸ்க வந்து கரெக்டா ஸ்டார்ட் பண்ணாம இருக்கிறதுக்கான ப்ராப்ளம் ரெக்டிஃபை பண்றதுக்கே we again come back to deadline தான். டெட்லைனை செட் பண்ணி அந்த டாஸ்க கம்ப்ளீட் பண்ணணும்னு நினைச்சா பண்ணா நம்ம வந்து what to say, we start the task properly. And another thing to add here is deadline ஒரு டெட்லைன் வச்சுக்காம நம்ம வந்து சப் டெட்லைன்ஸ் வச்சுக்கிறது வந்து it is very helpful for us only. ஏன்னா இப்போ ஒரு டெட்லைன் இருக்குன்னா அந்த பீரியட், ஃபார் எக்ஸாம்பிள் 1 வீக் இருக்கு அப்படின்னா நம்ம வீக் எண்டுக்கு புஷ் பண்ணுவோம். இது எல்லாமே நம்ம எப்பவுமே பண்றது, இது நமக்கும் தெரியும். we learn different techniques also, but we don't follow. That is the place where we go wrong. அதனால இந்த டெட்லைன்ஸ் 1 வீக் இருக்கு அப்படின்னா அத வீக்கெண்ட் வரைக்கும் புஷ் பண்ணுவோம். சோ அதுதான் நம்ம வீக்னஸ்ன்றப்போ நம்ம வந்து சப் டெட்லைன்ஸ் வச்சுக்கிறது இட் இஸ் குட். சோ தட் அந்த ஃபைனல் டெட்லைன் வரைக்கும் முடிக்காம இந்த ஒர்க்கோட ஒரு 50% வந்து நான் இந்த டெட்லைனுக்குள்ள முடிக்கணும். இப்போ இதுக்கு வந்து திருப்பி நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த 50%, அதான் இன்னொரு 4 days இருக்குல்ல, அந்த 50% அப்ப கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் அப்படின்னு புஷ் பண்ணுவோம். அதுவும் பண்ணாம இருக்கிறதுக்கு ஒன் வே வாட் இஸ் தட், யூ கேன் ரிவார்ட் யுவர் செல்ஃப். இந்த 50% அந்த ஒரு டெட்லைன்ல முடிக்கிறதுக்கு யூ கேன் ரிவார்ட் யுவர் செல்ஃப். ஸோ பேசிக்கலி ஆஸ் ஹியூமன்ஸ் நம்ம ஏதாவது அச்சீவ் பண்ணா, நம்ம ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டியை கம்ப்ளீட் பண்ணி அது சக்சஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா தட் வில் கிவ் அஸ் அ பூஸ்ட். ஸோ தட் வில் பி ஆர் ரிவார்ட். நம்ம வந்து அப்போதான் அடுத்த வேலையை பண்ணணுங்கிற இன்ட்ரெஸ்ட் நமக்கு ஒரு ரிசல்ட் ஓரியன்டாவே தான் வி திங்க் ஆல்வேஸ். ஸோ ரிசல்ட்ஸை பார்க்கலன்னா நமக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்காது கண்டினியூ பண்றதுக்கு.
So what I'm trying to tell in that setting a deadline point is, ஒரு டாஸ்க் வந்து டெட்லைன் இல்லாம சப் டெட்லைன் இல்லாம நம்ம வச்சிருந்தோம் அப்படின்னா அந்த டாஸ்க்கு ஒரு பிகினிங்கும் இருக்காது, ஒரு எண்டும் இருக்காது. So setting a deadline is also a very important thing. Lastly, I'd like to complete with another what I found and what I practice is positive addiction. So that is what they talk about mostly in time management. Or generally, if we can keep it, it is called as the secret of success also. Positive addiction na whenever na sonna mari, as humans we are always result oriented. இப்போ அந்த ஒரு ரிசல்ட் நமக்கு கிடைக்குது அப்படின்னா தான் அந்த விஷயத்த நம்ம பர்பஸ்ஃபுல்லா ப்ராப்பரா பண்ணுவோம். இத வந்து நம்ம ஒரு அடிக்ஷனா மாத்திக்கிட்டா, as a positive addiction, in a positive note I'm telling you, இந்த டாஸ்க்ஸ கம்ப்ளீட் பண்ணி ரிசல்ட்ஸ பாக்குறதுங்கிறத வந்து நம்ம ஒரு அடிக்ஷனா மாத்திக்கிட்டா, எப்போ அடிக்ஷனா மாத்தினா ஒரு 2-3 டைம்ஸ் நம்ம அதை பிராக்டிஸ் பண்ணி பண்ணாதான் அது அடிக்ஷனா மாறும். அத பண்ணிக்கிட்டா கான்சியஸ்லி இல்லாம கூட நமக்கு வந்து இம்பார்ட்டன்ட் டாஸ்க்ஸ சீக்கிரம் முடிக்கிறது, இம்பார்ட்டன்ட் டாஸ்க்ஸ ஃபர்ஸ்ட் பண்றதுக்கான மோட்டிவேஷன் கிடைக்கும். சோ தட் அந்த கான்சிக்வன்ஸ பார்த்து நம்ம அடிக்ட் ஆகி அந்த மோட்டிவேஷன்ல நம்ம அதுக்கு முன்னாடி நடக்க வேண்டிய ஒர்க்கையும் அந்த டாஸ்கையும் சக்சஸ்ஃபுல்லா முடிப்போம். So that is what I have to say. It was all about eat that frog and first rule of eat that frog. நான் சொன்ன மாதிரி எது வந்து இம்பார்ட்டன்ட் டாஸ்கோ அதை ஃபர்ஸ்ட் முடிக்கணும், ப்ரோக்ராஸ்டினேட் பண்ணாம. செகண்ட் ரூல் ஆஃப் ஈட் தட் ஃப்ராக் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணாம வெயிட் பண்ணிட்டே இல்லாம அந்த ஒர்க் டாஸ்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிடணும், அப்பதான் அது வந்து கம்ப்ளீட் பண்றதுக்கான ப்ராசஸ்க்கு போகும். தட் இஸ் த செகண்ட் ரூல். அண்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் மந்த்ரா விச் ஐ ஷேர்ட் வாஸ் திங்க் ஆன் பேப்பர். சோ நம்மளுக்குலாம் தெரிஞ்ச மாதிரி டு டூ இருந்தாலும் அதோட எஃபெக்டிவ், ஏன் அந்த ரூல் எஃபெக்டிவா இருக்குங்கிறத வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டா நம்ம அட்லீஸ்ட் ஃபாலோ பண்ணாம இருக்கிற விஷயத்த ஃபாலோ பண்றதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். And lastly, about positive addiction. So positive addiction is basically the secret of success, as I told before. நம்ம வந்து ஒரு பாசிட்டிவான ஒர்க் ரொட்டீனுக்கு அடிக்ட் ஆயிட்டா, ஒரு பாசிட்டிவான ஒரு அந்த ஒரு அடிக்ஷனை பாசிட்டிவா எடுத்துக்கிட்டு அது அந்த மோட்டிவேஷன்ல ஒர்க் பண்ணா ஆப்வியஸ்லி அதோட சக்சஸ் லெவல் அண்ட் ஃப்ரூட்ஃபுல்னஸ் வந்து அதிகமா இருக்கும். That's what I have to say about time management. Thank you for the opportunity to the organizers and everyone. Thank you, ma'am. Thank you so much for your இந்த டைம் மேனேஜ்மெண்ட்டை பத்தி வந்து இவ்வளவு கிளியரா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கீங்க வித்தின் half an hour டைம் பீரியட்ல. டைம் மேனேஜ்மெண்ட்னா எவ்வளவு நேரம் ஒன் டே எடுத்தா கூட டைம் மேனேஜ்மெண்ட் டாபிக் வந்து முடியாது. பட் வந்து உங்களோட half an hour டைம் ஷெடியூல்ல நீங்க வந்து சூப்பரா பண்ணிருக்கீங்க மேம். Thank you so much. Any other feedbacks by participants? Vanakkam. This is Ramajayam from JCI Thanjavur Temple City. Yes, sir. Welcome, sir. Yes, sir. Setting deadline உண்மையிலே நல்லா இருந்தது. கடைசியில வந்து ஜாயின் பண்ண முடிந்தது. இன்னொரு ட்ரைனிங்ல இருந்ததுனால லாஸ்டா தான் பார்த்தேன். அண்ட் தென் ரீகால் வந்து பண்ணது இன்னும் சூப்பரா இருந்துச்சு. ஸோ அந்த ரீகால இம்பார்ட்டன்ஸ் எது ஃபர்ஸ்ட் முடிக்கணும், அண்ட் தென் வெயிட் பண்ணாம ஸ்டார்ட் பண்ணணும். அண்ட் மந்த்ரா சொன்னது முதற்கொண்டு ஓகே, சூப்பர் சகோ, நல்லா இருந்தது. தேங்க்யூ. தேங்க்யூ சார். Any other participants? Good evening, Jeevika madam. It's really ஒரு wonderful-ஆன ஒரு ரொம்ப நம்ம அந்த தெரிஞ்சுக்கிறதே ஈட் ஷாக்ங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அது ரொம்ப சிம்பிளிஃபைடா ஒரு நல்ல லைவா ஒரு நல்ல கோட்ஸோட எல்லாருக்கும் ரீச் ஆகுற மாதிரி கொடுத்தீங்க. இட்ஸ் வண்டர்ஃபுல். நைஸ் அட்டெம்ப்ட். God bless you. Thank you. Any other participants?
feedback by participants. சார் வணக்கம் சார். வணக்கம் சார், வெல்கம். மேடம் அருமையா பரவாயில்ல. என்னென்ன பிடிச்சா கரெக்டான டைமுக்கு கரெக்டாக முடிச்சிட்டாங்க. ஏன்னா அப்புறம் நேர மேலாண்மை பற்றி பேசிட்டு நம்ம நேரத்தை ரொம்ப எடுத்துக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா 1/2 hour பேசினாலுமே நம்ம நேரத்துல எங்கெங்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கணும், நேரத்தை எங்கெங்கெல்லாம் விரயம் பண்றோம், தொழிலுக்கு எப்படி நேரத்தை பயன்படுத்திக்கணும், இல்ல படிப்பா இருந்தா எப்படி நேரத்தை பயன்படுத்திக்கணும், இல்ல குடும்பத்துல எப்படி நேரத்தை பண்ணணும், உறவுகளோட நம்ம குடும்ப உறவுகளோட எப்படி நேரத்தை பயன்படுத்திக்கணும் அப்படின்னா ரொம்ப ஒன்னொன்னையும் நல்லா அனுபவிச்சு நல்லா ஒரு ஆக்கப்பூர்வமாகவும் உள்ளுணர்வோட ரொம்ப டைம் மேனேஜ்மெண்ட் சொன்னாங்க. இன்னைக்கு மனிதர் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே நேரம் ஓடிட்டு இருக்காங்க. ஆனா கடைசி காலத்துல அவங்களுக்கு ஏதோ ஒரு நோயோ பிரச்சனையோ ஒரு ப்ராப்ளமோ இல்ல ரிட்டேர்டோ இல்ல இது மாதிரி வரும்போது தான் சின்னடா வாழ்க்கை ஃபுல்லா இவ்வளவுதான் இழந்துட்டோமே, சரி இவ்வளவு இத்தனை வாழ்க்கை போயிடுச்சே, இவ்வளவு காலத்தை பண்ணிட்டோமே, யார்கிட்டயும் உறவுகள்கிட்ட பேசாம விட்டோமே, நண்பர்கள்ட்ட பேசாம விட்டோமே, எப்ப பார்த்தாலும் செல்போன்லயே இருந்துட்டோமே, சிஸ்டத்திலேயே இருந்துட்டோமே, ஆன்லைன்ல இதுல அப்படிங்கிறப்ப நிறைய இன்னைக்கெல்லாம் வந்து நிறைய நம்ம பேசுறத பாக்குறோம். நிறைய பேருக்கு வந்து டைம் மேனேஜ்மெண்ட் அந்த நேரத்தை வந்து யாரெல்லாம் கரெக்டா அந்த மேனேஜ் பண்ணாங்க நிறைய பேர் இன்னைக்கு மன உளைச்சல்ல மன பாதிப்புல அப்ப இன்னைக்கு பாதிச்சிருக்காங்க. அதே மாதிரி சில நேரம் அதே போல நேரமும் முக்கியமா இருக்கு. இன்னைக்கு பல வியாதிகளுக்கு காரணம் வந்து அந்த நேரத்துக்கு சாப்பிடாததான் ஒரு காரணம் அப்படிங்கிறாங்க. அதே போல ஒரு பயணத்துல ஹெவி லாஸா ஒரு பொருளா இருக்கட்டுங்க, ஹெவி லாஸ் ஆனது. அந்த நேரத்துக்கு தகுந்தாற் போல நம்ம வந்து டிஸ்பேட்ச் பண்ணல. அப்ப லாஸு. அடுத்த ஆர்டர் நம்மள கட் ஆகி போச்சு. அப்படிங்கிற மாரி. அதே போல அந்த நேரத்துக்கு சரியான நேரத்துக்கு நம்ம ஒரு ஏர்போர்ட்டுக்கோ, இல்ல ரயில்வே ஸ்டேஷனுக்கோ, இல்ல முக்கியமானதுக்கு போகாதனால, அந்த டிராவலிங்கு, அந்த பயணம், அந்த இன்டர்வியூ எல்லாமே இதா போயிடுச்சு. அதே போல நேரத்துக்கு காலைல ஏந்திரிக்காதனால, அன்னைக்கு நாட்களே பாருங்களேன், எல்லாமே மாறி மாறி போய் எல்லாமே மாறிடும். காலை சாப்பாடு மத்தியான சாப்பாடு நைட் சாப்பாடு ஆயிடும். காலைல 10 மணி வரை தூங்கும், நைட்டு 12 மணி வரை தூக்கம் வராது. அப்படிங்கிறப்ப பார்த்தோம்னா, ஒரு நோயா இருக்கட்டும், ஒரு மன பிரச்சனையா இருக்கட்டும், ஒரு உழைப்பா இருக்கட்டும், எல்லாத்திற்கும் வந்து யாரெல்லாம் வந்து ஒரு நேரத்த வந்து நேரமும் நம்முடைய காலத்துல இந்த வாழ்க்கை சக்கரத்துல நேரமும் இந்த நேரத்துல நான் டெய்லி தூங்கினேன். இவ்வளவு நேரம் நான் டெய்லி பணி செஞ்சிருக்கிறேன். இவ்வளவு நாள் நான் ஒரு மகிழ்ச்சியா இருந்திருக்கிறேன். இவ்வளவு நாள் வந்து நான் குழந்தைங்களோடையும் நிறைய ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். அப்படிங்கிறப்ப வந்து நிறைய பேர் பண்ணாங்கன்னா, ஜீவிகா மேடம் நிறைய சொன்னாங்க. ரொம்ப சிறப்பு. அவங்க வந்து வாழ்க்கைய மட்டும் சொல்லல, பணி சார்ந்து சொல்லியிருக்காங்க. நாளைய தலைமுறைகள் எப்படி இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால நம்ம என்ன நினைக்கிறேன்னா, சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த 2 மாசம் லீவு கூட வந்து அதுக்கு ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டி கரிக்குலமோ, இல்ல ஹேபிட்டோ, இல்ல புதிய பயிற்சியோ, இல்ல புதிய இடமோ, இல்ல புதிய உறவுகளுடையோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பயிற்சி உள்ளவங்க, நிறைய அந்த அந்த பயன்படுத்த நிறைய பேர் இருக்காங்க. இல்ல புதிய அணுகுமுறை, படிப்பு, கல்வி, விஞ்ஞானம், தொழில்நுட்பம் அப்படின்னு போயிட்டு இருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சி மேடம். நிறைய தரவுகள சொன்னீங்க. மீண்டும் டைம் மேனேஜ்மெண்ட் மாரி அதே பேர் ஒரு நல்ல ஒரு மேலாண்மையில வரணும்னு சொல்லிட்டு இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் மேடம். தேங்க்ஸ். நன்றி மேடம். குட் ஈவினிங் பிரசிடென்ட் ரவிக்குமார் ஜெய்சி தஞ்சாவூர். வெல்கம். நான் என்ன பேசணும்னு நினைச்சேன், ராஜேந்திரன் சார் பேசிட்டாரு. ஆக்சுவலா பாத்தீங்க அப்படின்னா ஒரு 1/2 hour போனதே தெரியல. ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருந்தது. ஆக்சுவலா வந்து நிறைய கருத்துக்களை வந்து நம்ம ஜீவிகா மேடம் சொல்லிக்கிறாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. கிட்டத்தட்ட ஆக்சுவலா பாத்தீங்க அப்படின்னா நம்ம எது இருந்தாலும் கிடைச்சிடலாம், சொத்து சோதனை இருந்தாலும் கூட கிடைச்சிடலாம். பட் இந்த டைமை வந்து நம்ம இழந்துட்டோம் அப்படின்னா திரும்ப கிடைக்காது. அது இன்னைக்கு வந்து டைம் வெரி ப்ரீசியஸா இருக்கு. ஏன்னா நீங்க ஒரு உலகம் வந்து ரொம்ப வேகமா போயிட்டு இருக்கு. இந்த நேரத்துல இந்த டைம் மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப உபயோகமா இருந்தது. நன்றி ஜீவிகா. தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ. Thank you, sir. Thank you. Any other participants for giving the feedback or further formalities pellama? Okay. JCI long president. என் நேம் வந்து JFM N வல்லரசு. நான் வந்து JCI WALAJAPET சிட்டியோட பிரசிடென்ட். என்னோட பிசினஸ் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ நாராயணி ஃபுட் ப்ராடக்ட்ஸ். நான் வந்து பேக்கேஜ் ட்ரிங்கிங் வாட்டர் வந்து கம்பெனி மேனுஃபேக்சரிங் கம்பெனி இருக்கு. தென் வந்து நாங்கள் சிலக் இண்டஸ்ட்ரீஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஃபேப்ரிகேஷன் மேட் பண்ணிட்டு இருக்கோம். JCIல வந்து நான் வந்து 7 இயர்ஸா இருக்கேன், 2018ல இருந்து. இப்போ வந்து டிஃப்ரெண்ட் போர்ட்போலியோல ஒர்க் பண்ணிட்டு நான் இப்போ வந்து பிரசிடென்டா சார்ஜ் எடுத்திருக்கேன். தென் பார்த்தீங்கன்னா என்னோட ட்ரைனிங் லெடர்ல நான் ஸ்பீச் கிராஃப்ட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஃபர்தரா இந்த இயர் ZTWS அப்ளை பண்ணலான்னு இருக்கேன். இதுதான் என்னோட இன்ட்ரோடக்ஷன். தேங்க்யூ ஃபார் ஃபேக்கல்டி மேடம். உங்களோட அப்சர்வேஷன் பை பார்ட்டிசிபென்ட். Sir, yes, observation.
I really had a good time having this session here. So thank you for the opportunity, sir. That's what I have to say. I thank everyone who are involved in organizing and putting this session together. So it was my pleasure to come and deliver it here. Thank you. Thank you, ma'am. Thank you so much, ma'am. Tomorrow event detailed by Delta team. நம்ம போஸ்டர் போஸ்ட் பண்ணுவோம் சார். நம்ம நீங்க கோ ஹெட் சார், நீங்க இது பண்ணுங்க. ஆன்சர். Okay, ma'am. Okay, sir. Vote of thanks by Tanmanam, sir. வணக்கம் சார், வளர் சார், வணக்கம். வணக்கம் சார், வணக்கம். 1057வது நம்ம 57வது இந்த அருமையான நிகழ்வில் ஜேசிஐ டெல்டா தொழில்நுட்ப கூட்டமைப்பு மற்றும் அமெரிக்கா டிவி மற்றும் ஜேசிஐ நம்முடைய வாலாஜாபேட்டை சில்க் சிட்டி அருமையா சிறப்பாக பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப சிறப்பு சார். நம்முடைய இந்த நிகழ்வை தொடர்ந்து ஒரு நல்ல ஒரு இயக்கத்துக்கும் செயல்பாடும் நல்ல ஒரு பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய ஃபவுண்டராகவும் தலைவராக இருக்கக்கூடிய நம்முடைய JCI இளங்கோவன் சார் அவர்களுக்கு முதல்ல வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூறுவதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த பணியை தொடர்ந்து செவ்வனே செயலாற்றிக் கொண்டிருக்கிற நம்முடைய JCI செயலாளர் பி காந்திரணி அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை கூறுகிறோம். இதை ஒவ்வொரு நாளும் புதிய புதிய யுக்திகளில் புதிய புதிய பங்காளர்களை ஒருங்கிணைத்தும் இதற்கு துணைத்தவராக இருந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய ஆடிட்டர் TS மோகனரசி துணைத் தலைவர் ஆடிட்டர் திரு மோகனரசி ஐயா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை கூறுகிறோம். தொடர்ந்து ஒரு வார காலமாக நம்முடைய வாலாஜாபேட்டை சிட்டியிலிருந்து சிறப்பாக இதை முன்னெடுத்து கருப்பியாக முதலிலிருந்து இறுதி வரை சிறப்பாக கொண்டு செல்லக்கூடிய நம்முடைய வல்லரசு சார் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தேசிய குழுமம் கூறுவதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறது. இந்த நிகழ்வுக்கு இன்னைக்கு சிறப்பு இன்னைக்கு அருமையான ஒரு சிறப்புரையை நமக்கு கொடுத்திருக்கூடிய நம்முடைய சென்னையிலேருந்து வந்திருக்காங்க. நம்முடைய எல்லாரும் இருந்தாங்க, வெளில போயிட்டாங்க நினைக்கிறேன் சார். ஒரே நிமிஷம் சார். நம்முடைய சுப்ரங்க பாரதி சார் அருமையான சிறப்பு இருந்தாங்க. அது அட்வொகேட்டாக மெட்ராஸ் ஹைகோர்ட்ல இருக்காங்க. அவங்களுக்கும் இந்த நேரத்தில் நெஞ்சார்ந்த நன்றிகளை கூறுகிறோம். இன்னைக்கு இன்னும் சொல்ல போனால் ஒவ்வொரு நாளும் நாம் கடந்த காலத்தை இழந்தோம் என்றால் நேரத்தை தான் இழந்தோம் என்று சொல்லுவோம். அதே போல இன்னைக்கு நேரத்தை பற்றியும் அந்த நேரத்தை எங்கெங்கெல்லாம் நம்ம பின்பற்ற வேண்டும், எங்கெங்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், எங்கெங்கெல்லாம் அதற்கு தேவையில்லாத நம்ம விரயத்தை பாதுகாக்க வேண்டுங்கிறத நேரத்தை பற்றி நிறைய இன்னைக்கு மேடம் தஞ்சாவூர்ல இருந்து யுவாங்கிறதுல ஜீவிகா வெங்கடேசன் மேடம் இன்னைக்கு அருமையா எடுத்தாங்க. ரொம்ப மகிழ்ச்சி மேடம். நல்ல ஒரு டைம் மேனேஜ்மெண்ட் சிறப்பா சொன்னீங்க. பல தரவுகளை சொன்னீங்க. தொழில் சார்ந்து சொன்னீங்க. மீண்டும் நல்ல ஒரு எங்கள் தலைப்புல அவசியம் கண்டிப்பா வரைவுன்னு சொல்லி தேசிய குழுமம் சார்பாக நன்றிகளை கூறுவதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நிகழ்வை ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து எங்களோடு பயணித்து பாராட்டும் வாழ்த்தும் பங்கேற்றும் செய்து கொண்டிருக்கிற எங்களுடைய பங்கேற்பாளர் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை கூறி தொடர்ந்து இந்த நிகழ்வை உலகமெங்கும் எடுத்துடைய நம்ம அமெரிக்கா டிவி மகேஷ் நாட்டாமை அவர்களுக்கும் அவருடைய பிரதிநிதியாக இருக்கிற பாண்டி ஐயா அவர்களுக்கும் நன்றிகளை கூறி ஒவ்வொரு நாளும் அழகுபட அச்சிட்டு அழைப்புதலை அனைத்து குழுக்களுக்கும் பரிமாறிக்கொண்டிருக்கும் பரிந்துரை செய்து கொண்டிருக்கும் விளம்பரப்படுத்திக் கொண்டிருக்கும் நம்முடைய இளைஞர் ஓவியர் கலைஞர் நம்முடைய நிறையன்பர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை கூறி நாளையும் இன்னும் சொல்ல போனால் இந்த உங்களுடைய ஒருங்கிணைப்பு டீம் இருக்கு. நம்முடைய செனட்டர் ராமசாமி சார் அவர்களுக்கும் விவேக்ராஜ் சார் அவர்களுக்கும் அப்புறம் சக்சஸ் மகேஸ்வரன் சார் அவர்களுக்கும் பிரைட்டன் சார் அவர்களுக்கும் முனைவர் கங்கா வித்யா மேடம் அவர்களுக்கும் முத்துவேல் பாண்டியன் சார் அவர்களுக்கும் பாலசுப்ரமணியன் சார் அவர்களுக்கும் எங்கள் நெஞ்சார்ந்த நன்றிகளை கூறுகிறோம். நாளையும் புதிய ஒரு தலைப்பில் ஞான ஞாயிறு அப்படிங்கிற இதுல நாளைக்கு சந்தைக்கு போவோம் அப்படிங்கிற மார்க்கெட் அவர் டார்கெட் என்கிற ஒரு தலைப்புல பல ஒரு தொழில் முனைவர்களும் பல உற்பத்தியாளர்களும் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். நாளைய நிகழ்வையும் சிறப்பிக்கும் என்று சொல்லி புதிய புதிய ஆர்வலர்களையும் புதிய புதிய தொழில் முனைவர்களையும் இந்த நம்முடைய இணையத்தை கொண்டு அவங்களுடைய வாழ்க்கை தரத்தையும் உற்பத்தி பொருளையும் மேம்படுத்த வேண்டும் சொல்லி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். JCI India Area D Zone 16 Regency JCI WALAJAPET City and Delta Entrepreneur Federation is conducting Zoom meeting 1057th online section hereby adjourned. Floor will be officially hand over to Delta General Secretary Gandhi Lillian Sarai.
இணைய பிரச்சனையா இருக்கு. ஓகே, பரவாயில்ல. மிக சிறப்பாக இந்த கருத்தரங்கம் இன்று நடைபெற்றது. இன்று சிறப்பாக தலைமையேற்றிருக்கிற வல்லரசு சாராக இருக்கட்டும், அதே போல இன்று பார்த்தோம்னாக்கா இணைய வழி பிரச்சனைகள் இருந்தாலும் நம்முடைய அட்வொகேட் இன்னைக்கு சிறப்பு விருந்தினராக வந்த சுப்புரங்க பாரதி சார் மிக சிறப்பாக பயணத்துல இருந்தாலும் அவங்களுடைய நல்ல உரையை கொடுத்தாங்க. அடுத்தது இன்னொரு நிகழ்வுல அவங்க கலந்துவாங்க. எல்லாத்துக்கும் மணிமகுடமாக இன்று பார்த்தோம்னாக்கா சிறப்பாக இன்று ஒரு பயிற்சி, ஒரு பிபிடி இல்லாமே வந்துட்டு நேரடியாக அவங்க வந்து ஒரு மாணவ பருவத்திலே ஒரு கல்லூரி மாணவியா இருக்காங்க. அவங்களே ஹேண்டில் பண்ணும் பொழுது அவங்க பிபிடியே இல்லாம மிக சிறப்பான ஒரு நிகழ்வை வந்து எல்லாருக்குமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு சிறப்பாக பண்ணி கொடுத்தாங்க. ஜீவிகா மேடம் நல்ல சிறப்பாக மேலும் மேலும் அவங்க சிறப்பாக வளர்ந்து நேஷனல் ட்ரெயினராகவும் அதற்கு மேல தொடர்ந்து அவங்க முன்னேறிக்கொண்டே வர வேண்டும் என்று வாழ்த்துகிறோம். அடுத்தது இப்போ சிறப்பாக நிகழ்வுல கலந்து கொண்ட உங்கள் அனைவருடைய ஒப்புதலுடன் இன்றைய பயிற்சியாளர், சிறப்பு விருந்தினர், இன்றைய நிகழ்வின் சேர்பர்சன் மற்றும் இன்று அனைவரும் சார்பாக கலந்து கொண்ட அனைவரும் சார்பாக இந்த நிகழ்வை உங்களோட ஒப்புதலுடன் இந்த நிகழ்வை நிறைவு செய்கிறோம். அனைவருக்கும் நன்றிகள், வணக்கம். நாளை இதே போல ஒரு நிகழ்வு மீண்டும் சந்திப்போம். நன்றிகள், வணக்கம்.